எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. இந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட இருந்து யாருமே தட்டி பறிக்கவே முடியாது. ஒரே செகண்ட்ல கண்டுபிடிங்க பார்ப்போம். நாளைக்கு விடுமுறை. அதுதான் அந்த சந்தோஷமான செய்தி. யாரா இருந்தாலும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய பணத்தை புடுங்க முடியாது நாளைக்கு ஒரு நாள். ஏன்னா நாளைக்கு விடுமுறை அப்படிங்கிறது மட்டும் இல்லாம 3 நாள் தொடர்ந்து விடுமுறையாக வந்திருக்கு. ஒரு மாதிரி மனதுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னங்க இன்னைக்கு உங்களுடைய பொழப்புத்தனம் அப்படின்னு யாராவது பார்த்து கேட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், 73 பாயிண்ட் கும்பாங்க இன்னைக்கு எங்க பொழப்புத்தனம் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்ல இன்னைக்கு 73 பாயிண்ட் இறங்கி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 3 நாள் நல்லா சந்தோஷமா அனுபவிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது க்ளோஸ் ஆவானா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னாக்க இன்னைக்கு 73 பாயிண்ட் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான். அதாவது குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் டெய்லி வந்து 2% 3% கீழே விழுந்து அதுக்கடுத்த நாள்ல மறுபடி ஏறி அல்லது அதுக்கடுத்த நாட்கள்ல -5% மிகப்பெரிய ஒரு இம்சை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல எதுவுமே பண்ணாம சும்மா படுத்து கிடந்து இம்சை பண்ணது யாரு அப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் தான். ஸோ ஒருத்தர் என்னடான்னா ஏகப்பட்ட அளவுல வால்டிலிட்டி செஞ்சு பல பேர்த்த முடிச்சு கட்டானுங்க. நம்ம நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வேலையும் பார்க்காம நீட்டி படுத்திருந்தே கடந்த 5 நாட்களா பல பேர்த்த முடிச்சு விட்டுருக்கான். ஒருத்தர் நல்லா இருக்கும்போது கெட்ட செய்தி வந்ததுன்னா ஒரு மாதிரி பதட்டப்படுவான். ஏற்கனவே ஒருத்தர் 45 அரியர் வச்சிருக்கான். அவனுக்கு இன்னொரு 2 அரியர் சேர்ந்து வருதுன்னா அவன் ஏற்கனவே நொந்து போய் தான் இருப்பான். இதுல 10ஓட 11 சேர்த்து விட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி. நல்லா இருந்த மார்க்கெட்ல வந்து ஏதாவது அதானி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்பொழுது ஒரு மாதிரி மார்க்கெட்ல ஒரு பயம் அப்படின்றது வரும். இப்ப ஏற்கனவே பல பேர் நொந்து போயிருக்கக்கூடிய சமயத்துல இப்போ ஒரு தகவல் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதானி அவர்கள் மேல ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கோர்ட்ல. அந்த கோர்ட்டினுடைய தாக்கல் செய்த அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்தியாவுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அங்கிருந்து குஜராத் கோர்ட் வழியாக அதானி கையில கொண்டே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி நடந்திருக்குது. இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானியின் மேல அமெரிக்கா கோர்ட்ல என்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டில் எப்படி நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம செபி செய்யறாங்களோ அதே மாதிரி அமெரிக்கால அங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் மற்றும் சட்டதிட்டங்களை எல்லாம் பார்த்துக்கிறது யூஎஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் SEC அப்படின்றது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அவங்களுடைய நாட்டில் செக்யூரிட்டிஸ் ஃப்ராட் மற்றும் USD $265 மில்லியன் மதிப்பிலான ஒரு பிரைபரி கேஸ், லஞ்சம் அப்படின்றது நடந்திருக்கு. இதை நடத்தினவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்யூர் பவர்னு ஒரு கம்பெனி மற்றும் அந்த அதானி கிரீன்ல எக்ஸிக்யூட்டிவாக இருக்கக்கூடிய அதானியும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கார் அப்படின்ற மாதிரி கேஸ் US கோர்ட்ல நடந்திருக்கு. அவங்க அதனுடைய தாக்கத்தை, அதாவது அவங்களுடைய கோர்ட் ப்ரொசீடிங் சம்மன்ஸ் அப்படின்றத அனுப்பிச்சிருக்காங்க. அது நேராக எங்கே வந்திருக்குன்னா நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அங்கிருந்து குஜராத் கோர்ட் வழியாக இவர் கையில் போய் கிடைக்கும்படியாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு நம்ம வேலை பார்க்கணும் அந்த வேலையை அப்படின்னாக்கா, நம்ம இந்தியா வந்து ஹேகு கன்வென்ஷன் அப்படின்றதுல ஒரு சிக்னேட்டரியா இருக்காங்க. அப்போ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாடு, அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த மாதிரி உங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரஜை மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க அப்படின்னு அவங்க அந்த சம்மன் அனுப்பும் பொழுது அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி தர வேண்டியது இவங்களுடைய வேலை. இவரை கூட்டிட்டு போய் அங்க ஒப்படைக்கிறது அப்படின்ற மாதிரி இல்லை. பட் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சம்மனை இவங்க கிட்ட சேர்த்தணும் அப்படின்ற மாதிரி அதுல இருக்கு. இப்பதான் சமீபத்தில் ஒரு நல்ல செய்தி வந்தது. அதுக்குள்ள கும்பாவா அப்படின்ற மாதிரி அமெரிக்காவிலையும் சரி இந்தியாவிலையும் சரி கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. உடனே நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, சரி அமெரிக்காவிலையும் பொருளாதாரத்தில் பெரிய அளவில் பணத்தை புழக்கத்தில் விடுவாங்க, அதே மாதிரி இந்தியாவிலையும் பெரிய அளவில் பணத்தை புழக்கத்தில் விடுவாங்க. நேராக அந்த பணமெல்லாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு போகுதோ பொருளாதாரத்துக்கு போகுதோ இல்லையோ நேராக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்து அப்படியே ஷேர்களை உயர்த்தி விடும் அப்படின்ற மாதிரி இப்போவே கற்பனையில் மிதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறுக்க இந்த கௌசிக் வந்து அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ட்ரம்ப் அவர்களும் அவருடைய டேரிஃப் பாலிசியும் குறுக்க நின்றுக்கிட்டு இருக்கு. இதில் உங்களுக்கெல்லாம் சந்தோஷமே கிடையாதுரா அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வந்துட்டு இருக்கு. நண்பர்கள், இந்த சமயத்தில் டாடா மோட்டார் ஷேர் வச்சிருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள்லாம் வந்து தயவு செய்து எங்களை மறந்துடாதீங்க. உங்களுடைய கதை தான் என்ன, ஒரு மலை மாதிரி சரிஞ்சு கிடக்குறீங்களே, எதுவும் செய்திகள் இருக்கா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு செய்திகள் டாடா மோட்டார் பத்தி என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய நியூ வெஹிக்கிள்ஸ் ஸ்ரீலங்கா நாட்டில் லான்ச் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. தலைவா, நீங்க ஸ்ரீலங்கால லான்ச் பண்ணுவீங்களோ இல்ல வேற எங்க லான்ச் பண்ணுவீங்களோ, தற்போதைக்கு ஒரு வருஷத்தினுடைய லோன்ல படுத்து கிடக்குறீங்க. ஆல்மோஸ்ட் 50% ஹையில இருந்து இறங்கி கிடக்குறீங்க. ஏதாவது ஒரு வகையில மேல வந்தீங்கன்னா மகிழ்ச்சி தான் அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் முதலீட்டாளர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பெரிய விஷயம் என்பது கோல்டுலயோ அல்லது மற்ற இடங்கள்லயோ பெருசா இல்லை. ஆனா இந்த ஆயில் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு வந்து சமீபத்தில் ஒரு வருடத்துடைய லோல ட்ரேட் ஆகி கொண்டிருந்த பங்கு
தற்போது இன்றைய நிலவரத்தின்படி கிட்டத்தட்ட ஒரு 2.5% அப்படின்றது ஏறி வந்திருக்கான். அடுத்தது எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ்னு ஒரு பங்கு இன்று 4.72% ஏறி இருக்கு. இந்த பங்குல என்ன ஒரு தகவல்னா, ஏற்கனவே பிப்ரவரி மாசத்துல ஒரு முறை வால்யூம் அப்படின்றது நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியாக ஆல்மோஸ்ட் ஒரு ஷேருக்கு 100 ரூபா பக்கம் கீழே கிராஷ் ஆகி கீழே வந்துட்டான். அதுக்கப்புறம் இன்றைய தகவலில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வால்யூம் அப்படின்றது இந்த மார்ச் மாசத்துல நடந்திருக்கு. தற்போதைய நிலைமையில கடந்த 6 மாசத்துல மட்டும் 38% இறங்கிய பங்காக இந்த எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. எம்டிஎன்எல் அப்படின்ற பங்கு தொடர்ந்து நஷ்டத்தை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்கு. அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா 700 கோடி 800 கோடின்னு தொடர்ந்து நஷ்டம் 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 அப்படின்ற மாதிரியே காமிச்சுக்கிட்டு இருக்கான். இதுல யார் பெரிய முதலீட்டாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக்ல ஒரு 30% இருக்கு, டிஐஸ்ல ஒரு 13% இருக்கு. வேற யார் இதை வச்சிருக்காங்கன்னா, நம்ம பிரசிடென்ட் வச்சிருக்காரு 56% அப்படின்ட்டு. இப்படி இருக்கக்கூடிய இந்த எம்டிஎன்எல்ல 2 தகவல். ஒன்று, இன்னைக்கு இந்த எம்டிஎன்எல் அப்படின்ற பங்கு வந்து ஆல்மோஸ்ட் 11% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அதுக்கு சமீபத்தில் 2 தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சொத்துக்களை மானிட்டைசேஷன் பண்றாங்க, காசா மாத்துறாங்க அப்படின்ற ஒரு தகவல்னாலையும், மற்றும் இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கடன் வாங்கித்தான் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற சமயத்தில் இது கடன் வாங்கி இருக்கக்கூடிய பாண்டுகளுடைய ரேட்டிங் வந்திருக்கு, அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு இவங்க சமீபத்தில் ஒரு தகவல் அறிவிக்கை அப்படின்றது பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய ரேட்டிங் AAA போட்டு பக்கத்துல சின்னு போட்டிருக்கு பாத்தீங்களா. இந்த சிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிளிசிட் கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதாவது இந்த பாண்டு ஒருவேளை திருப்பி கொடுக்க முடியவில்லை என்றால் இந்த கம்பெனி, இவங்களுக்கு வேற யாரோ ஒருத்தர் எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிளிசிட் கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் பண்றாங்க, வேற யாராவது ஒருத்தர் வந்து பேக்கிங் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். வேற யாரு? நம்ம பிரசிடென்ட் தான், கவர்மெண்ட் தான். 21 கோடி எல்லாம் ஒரு ஆர்டரா அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்ற பங்குல வந்து அவங்க என்ன ஒரு செய்தி அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, 21.45 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. ஆக்சுவலா இவங்களுடைய மார்ஜின், ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது கிட்டத்தட்ட 10% வரைக்கும் வைக்கிறாங்க. அப்படின்னாக்கா 21 கோடியில் 2 கோடி கிடைச்சதுன்னா கூட மகிழ்ச்சி தான். ஏன்னு கேளுங்க, அவன் மொத்த லாபமே 6 கோடி 7 கோடி 8 கோடின்னு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அதில் கூட ஒரு 2 கோடி லாபம் கிடைச்சதுன்னா மகிழ்ச்சி தான். ஸோ அந்த வகையில் இது வந்து இத்து புத்துலி கூண்டு அப்படின்ற மாதிரி இவனுடைய ஆர்டர் வேல்யூ அப்படின்றது இருந்தாலும், அவனுக்கு அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட்டுக்கு இது காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்ற மாதிரி இது ஒரு பெரிய ஆர்டராக அவனை பொறுத்தவரை வந்திருக்கு. இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற பங்கு கடந்த ஒரு வருடத்துல 24% பக்கம் இறங்கி இயர் லோல ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. கடந்த 5 நாட்களா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னாக்கா, டிஃபென்ஸ் சம்பந்தமாக ஐரோப்பாவில் ஏதாவது மறுபடியும் ஏதாவது மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு எந்தையாவது ஒன்று பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு நப்பாசையில் கடந்த 5 நாட்களில் 11% அப்படின்றது ஏறி வந்திருக்கு. இந்த என்ஜினியர்ஸ் இந்தியா அப்படின்ற கம்பெனி பற்றிய பல்வேறு தகவல்கள் குறைஞ்சு வந்திருக்கு. அதாவது வேல்யூவேஷன் பேராமீட்டர் அப்படிம்பாங்க. அதை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ 30 அப்படின்ற இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த ஸ்டாக்கினுடைய பிஇ 21 குறைஞ்சு வந்திருக்கு. இது ஒரு கடன் இல்லாத ஒரு கம்பெனி. அதே மாதிரி இன்னும் குறைந்து வந்த தகவல் அப்படின்ற மாதிரி என்னன்னாக்கா, இதுக்கு முன்னாடி 300 ரூபாய் பக்கம் இருந்து 50% மேல குறைஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி இன்னும் குறைந்த தகவல், எல்லா தகவலுமே குறைந்ததுனே தான் வருது. அதே மாதிரி அதனுடைய எஃப்ஐஎஸ் டிஐஸ் மற்றும் அதனுடைய தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பதும் கடந்த டிசம்பர் குவார்டர்ல குறைந்து வந்திருக்கு. நண்பர்களே, மார்க்கெட்டே இப்ப சரிவடைந்து வந்துகிட்டு இருக்கு. இது வந்து இறுதி கட்டத்தில் இருக்கா இல்ல இன்னும் சரிவடைந்து போய்கிட்டு இருக்கா அப்படின்றது யாருக்குமே தெரியல. இந்த சமயத்தில் ஐஓசி என்பதெல்லாம் வந்து டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய பங்கு. மார்க்கெட்டோட சேர்ந்து இவனு ஆல்மோஸ்ட் 180 ரூபா ரேஞ்சில இருந்து சரிவடைஞ்சு 125 ரூபா இருக்கான். பழையபடி இவன் 100க்கும் கீழே போச்சுன்னா ஒரு 80 வரைக்கும் போனால் எவ்வளவு ஜாலியாக இருக்குன்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வருதா இல்லையா அப்படின்றது எதிர்காலத்தில் தெரிய வரும். மார்க்கெட்டை எவ்வளவு சீரியஸாக போயிட்டு இருக்கு, நீ என்ன கொம்புவோ மாதிரி மாட்டு கொம்பு போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஜேபி பவர்னு ஒரு பங்கு, அவன் ஒரு காலத்தில் 24 போனா மற்ற பல பங்குகள் கீழே படுத்து கிடந்த சமயத்தில் இவன் வந்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு 24 வரைக்கும் போனான். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் 13 வந்து படுத்து கிடக்கு. இந்த சமயத்தில் வந்து மார்க்கெட்டை இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவன் கொம்பு விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ஈவு இறக்கம் இல்லாமல் கடுமையான வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது டிஐஸ் அதிகமாக ஹோல்டிங் வச்சுட்டு இருக்கக்கூடிய பங்குகளாக கூட இருக்கட்டும், அல்லது கொஞ்சம் பெரிய பங்குகளாக கூட இருக்கட்டும். இங்கே பாருங்க, சுந்தரம் ஃபாஸ்னர்ஸ், இதெல்லாம் பார்த்தா பயம் வருதா இல்லையா? 1500 ரூபாயிலிருந்து
அவன் பாட்டுக்கு 1000 ரூபாய்க்கு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த பிர்லா கார்பரேஷன் அப்படின்ற பங்கெல்லாம் பார்த்தோம்னா மேலே 1600 ரூபா இருந்தான், இப்போ 1000 ரூபா போய்கிட்டு இருக்கான். ஆனால் அதனுடைய முதலீட்டாளர்லாம் போய் பார்த்தோம்னாக்க டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜே 16% இருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈவு இறக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி கடுமையான வீழ்ச்சியாக தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இப்போ பாருங்க இந்த யூனோ மிண்டான்னு கூட ஒரு பங்கு அவன்லாம் பாருங்க கடந்த ஒரு மார்க்கெட் கொஞ்சோண்டு ரெக்கவரி ஆனோனையுமேவும் இவரெல்லாம் பார்த்தீங்களா இடையில எப்படியெல்லாம் ஒரு தடவை ரெக்கவரி ஆகி காமிச்சிருக்கான். இப்போ கூட மார்க்கெட் ஒரு 4 நாள் லேசாக இறங்குறத நிறுத்தின உடனேமேவும் ஒரு பங்குக்கு 100 ரூபாயெல்லாம் ஏறி வந்திருக்கான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பங்கு ஏறி வராதா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இனி எப்படியோ 3 நாள் விடுமுறை வருது, இதுவே மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.